அனைவருக்கும் வணக்கம். நம்மளே எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் வந்து கேட்டேனே, நீங்கள் இந்த மாதிரி வந்து அச்சமலன் தமிழ்நாடு போலீஸ் வந்து லாடம் அடிக்கிற வீடியோ வந்து கொஞ்சம் அப்லோட் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அது இல்லாமல் லாடம் வந்து எந்த மாதிரி லாடம் அந்த ஆணியெல்லாம் எப்படி போடுறீங்க எல்லாமே டவுட் நிறைய பேர் வந்து டவுட் கேட்டுனே இருந்தீங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அச்சமங்கலம் தான் போக போகிறோம். அது இல்லாமல் வந்து அண்ணா வந்து நேற்று வந்து கால் பண்ணியிருந்தார், இந்த மாதிரி வந்து மாட்டுக்கு வந்து லாடம் அடிக்கணும்னு கேட்டிருந்தார். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து போக போகிறோம். அது இல்லாமல் வந்து இதுக்கு முன்னாடி வந்து லாடம் வந்து வேற ஆள் கட்டியிருந்தார். அதுக்கு அதாவது 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து கட்டியிருந்தார். இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள்லாம் போய் லாடம் வந்து கட்டியிருக்கோம். இது வந்து வீடியோ கால் நிறைய பேர் கேட்டுருந்தீங்கல்ல, அதனால் வந்து நம்ம இன்றைக்கி வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறது தான் இன்றைக்கி வீடியோ வந்து எடுக்கிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு வந்து யாரானா புதுசாக பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ லைவ் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். சரிங்களா? சரி, நாங்கள் லேட் பண்ண விரும்பல, வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஃபைனலாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அச்சமங்கலத்துக்கு வந்து நம்ம ரீச் பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனாலே போதும். இப்போ தமிழ்நாடு போலீஸ் வந்து லொக்கேஷனுக்கு வந்து கரெக்டாக வந்து இப்போது ரீச் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சார் வந்து மாடு இப்போ பிடிச்சின்னுக்கிறாரு பாருங்கள். இப்போ அண்ணா வந்து கவர் போட்டுட்ருக்கிறாரு. மாடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து அமைதியான மாடு. அது இல்லாமல் வந்து அடிப்பட்டாக்க ரொம்ப வந்து வலி தாங்காது, ரொம்ப வந்து கஷ்டப்படும். இப்போ பாருங்கள், எல்லாமே கவர் போட்டாச்சு. இப்போ மாடு வந்து படுக்க வைக்க போகிறாங்க. பாருங்கள், மாடெல்லாம் ஒன்றும் வந்து கலாட்டு பண்ணாது. மற்ற மாடுங்க மாதிரி வந்து இந்த மாதிரி இது பண்ணாது. மாடு கவர் போட்டாலே கரெக்டாக வந்து தெரிஞ்சுக்கும். மாடு வந்து நம்ம வந்து இப்போ லாடை கட்ட போகிறாங்கடா, இப்போ நம்மலாம் கரெக்டாக வந்து படுத்துக்கணுன்ட்டு கரெக்டாக அதுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், கவர் எல்லாம் போட்டாச்சு. மாடு வந்து கரெக்டாக படுத்துக்கும். கொஞ்சம் வந்து முன்னாடி இதாகல. இப்போ பாருங்கள், அந்த கவர் இது கிளாய்க்கிறதுனால இப்போ படுக்கலாங்க. இப்போ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் முன்னாடி இழுத்து வந்து இழுக்கிறாங்க. கரெக்டாக வந்து படுத்துக்கும். ஃபைனலாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாடு வந்து படுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அண்ணா வந்து கால் கட்ட போகிறாங்க பாருங்கள். வாங்க அப்படியே வந்து காட்டுறேன், அப்படியே இந்த காலெல்லாம் காட்டுறாங்கன்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா கால்னால் வந்து க்ளீனாக வந்து கால் கட்டிகிட்டு இருக்காங்க. இவங்க அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி பக்கம் அத்திகுண்டா கிராமம். இவங்க பேர் வந்து பார்த்திங்கன்னா அப்சல் பாஷா. இவர் வந்து இவங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 வருஷமாக வந்து இந்த தொழில் வந்து செஞ்சிட்ருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்து அப்பா வந்து செஞ்சுட்டு இருந்தார். அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் கை அடிபட்டதுனால இப்போ வந்து அண்ணா தான் செஞ்சிட்ருக்காரு. பாருங்கள், எல்லாமே கால் எல்லாமே பக்காவாக கட்டி முடித்தாச்சு. மாடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து அமைதியான மாடு. இந்த மாதிரி மாடு வந்து குணம் வந்து எந்த மாட்டுலேயும் வராது. அது இல்லாமல் வந்து இந்த மாட்டுக்கு வந்து வேறு ஆள் வந்து யாரும் பிடிக்க விடாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அண்ணா வந்து காலெல்லாம் பக்காவாக கட்டி முடிச்சாச்சு. மாடு வந்து கரெக்டாக கவர் போட்டாலே தெரிஞ்சுக்கும். கரெக்டாக வந்து மாடு வந்து நம்மளை வந்து லாடம் கட்டுறாங்கன்னு கரெக்டாக வந்து மாடு தெரிஞ்சு கரெக்டாக வந்து படுத்துக்கும். அதெல்லாம் ஒன்றும் டிஸ்டர்பும் பண்ணாது. லாடம் வந்து கரெக்டாக பக்காவாக கட்டிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே கட்டி முடிச்சாச்சு. வந்து கொலுசு வந்து அண்ணா வந்து கட் பண்ணி பாருங்கள், எல்லாமே கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து ஆணி அடிக்கிறாங்க பாருங்கள். நானும் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன். ஆளுங்க வந்து நிறைய பேர் வந்து மாடு வச்சுன்னுக்கிறவங்களுக்கு வந்து நிறைய வந்து கெடுத்துறாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்களான்னா, மாட்டுக்கு வந்து யாரும் லாடம் அடிக்காதீங்க, லாடம் அடிக்கிறதுனால தான் ஓடுறதில்ல அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து மாடு வச்சுன்னுக்கிறவங்களுக்கு வந்து அந்த மாதிரி விஷயம் சொல்லி வந்து அவங்களுக்கு வந்து மனசு மாற்றி வச்சுருக்காங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஒரு முட்டாள்தனமான விஷயம். மாடு வந்து உங்களுது, சரிங்களா? மாடு வந்து பொருள் உங்களுது. ஒருத்தன் சொல்கிறான்னா அவன் வந்து உங்களுக்கு கெடுத்துறதான்னு வந்து உனக்கு எல்லா விஷயத்துலையும் வந்து அவன் உங்களை கெடுத்த தான் பார்க்குவான், சரிங்களா? மாடு வந்து உங்களுது, நீங்கள் தான் பிளான் பண்ணணும். மாட்டுக்கு வந்து லாடம் அடிக்கணுமா அடிக்கக்கூடாதான்ட்டு வந்து நீங்கள் தான் முடிவு பண்ணணும், சரிங்களா? அவன் சொன்னான்ட்டு நீங்கள் வந்து எந்த விஷயமும் நம்ம வந்து செய்யக்கூடாது. அப்படி வந்து பார்த்திங்கன்னா, இப்போது நிறைய பேர் வந்து சொல்லிக்கிறாங்க, இந்த மாதிரி தான் லாடம் அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லின்னுக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போது செருப்பு போட்டு ஓடுறதுக்கும் செருப்பு போடாமல் ஓடுறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது. அந்த மாதிரி தான் மாட்டுக்கும் வந்து கால் நல்லா இருக்கிற வரையும் நல்லாவே ஓடும், சரிங்களா?
மாடு வந்து கால் வந்து கொலுசு நல்லா இருக்கிற வரையும் நல்லாவே ஓடும். மாட்டுக்கு வந்து கால் நல்லாமே தேஞ்சிருச்சுன்னா, கொலுசெல்லாம் தேஞ்சிடுச்சுன்னா, நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்பீடு வந்து உங்களுக்கு கொடுக்காது. அது வந்து ஃபஸ்ட்டு வந்து மனசில் வச்சுக்கோங்க, சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து இப்போது கல்லில் முள்ளில் நம்ம வந்து காலில் செருப்பு இல்லாமல் கல்லில் முள்ளில் நம்ம ஓட முடியுமா? அதே நம்ம செருப்பு இருந்துச்சுன்னா, ஸோ அதே எக்ஸாம்பிள் அதே மாதிரி தான் மாட்டுக்கு வந்து லாடு இருந்துச்சுன்னா, சின்ன சின்ன கல் இருந்தால் அந்த லாடத்துக்கு மாட்டுச்சுன்னா கூட அப்படியே தூளாகிடும். மாடு வந்து என்ன ஒரு கஷ்டம் இல்லாமல் போகும். அது விட்டு போட்டு மாட்டுக்கு வந்து சும்மா வந்து சித்திரவதைப்படுத்துறது வந்து ரொம்ப வந்து ஒரு முட்டாள்தனமான விஷயம், சரிங்களா? அந்த மாதிரி வந்து தப்பு யாரும் வந்து செய்யாதீங்க. இதுவரையும் செஞ்சிட்டிங்க, இதுக்கு மேலே வந்து நீங்கள் இந்த தப்பை உணர்ந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி தப்பு வந்து சரி செஞ்சுக்கோங்க, சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து மாட்டுக்கு வந்து லாடம் இல்லாமல் போடுறது வந்து தவிர்த்துக்கோங்க, சரிங்களா? எல்லாத்துக்கும் நான் எல்லா மாட்டுக்கும் தான் ஒரே மாதிரி தான் சொல்கிறேன், லாடம் இல்லாமல் யாரும் போடாதீங்க, சரிங்களா? அவங்க சொல்கிறாங்கன்னா அவங்க விஷயம் எல்லாமே அவங்க சொல்லி தான் நம்ம செய்கிற மாதிரியே தான் செய்கிறோங்களா? அந்த மாதிரி இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வந்து நம்ம செய்யணும், சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து உங்கள் மாட்டுக்கு வந்து உங்கள் சேஃப்டியை பாருங்கள். நீங்கள் நினச்ச மாதிரி ஸ்பீடு வந்து கரெக்டாக உங்கள் ரிசல்ட்டு கொடுக்கும். ஃபஸ்ட்டு லாடம் அடிச்சுட்டு நீங்கள் விடுங்க, உங்கள் மாடு வந்து கன்ஃபார்ம் உங்களுக்கு வந்து ரிசல்ட்டு கொடுக்கும். அதே பேர் நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க, என்னடா நம்ம மாடு வந்து பாதி மண்டு வரையும் நல்லாவே போச்சு, அதுக்கு முன்னாடி வந்து அப்புறமா நடந்துட்டு போகுது, அதெல்லாம் ஸ்பீடு வந்து குறைஞ்சிருது, அந்த மாதிரி வந்து எதுனால தெரியுமா ஆகுது? அதுக்கு எல்லாமே முழுக்க காரணம் வந்து கால் தேய்மானம் தான். வந்து கால் வந்து தேஞ்சிருச்சுன்னா சின்ன சின்ன கல் இப்போ ஓடும்போது சின்ன சின்ன கல் குத்திச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்பீடு வந்து கம்மியாகும், சரிங்களா? மாட்டுக்கு வந்து லாடம் தான் வந்து ஃபஸ்ட்டு, அப்புறம் தான் வந்து ரன்னிங் தான் நீங்கள் வந்து எதிர்பார்க்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அதுக்கு செய்கிற வேலையை நீங்கள் கரெக்டாக செய்யுங்க, உங்களுக்கு வந்து பெஸ்ட்டான ரிசல்ட் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம், சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணா வந்து எல்லாமே 4 காலில் வந்து கட்டி முடிச்சாச்சு. பாருங்கள், லாஸ்ட்டு கால் ஆணி வந்து அடிச்சுட்டு இருக்காரு, எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி வந்து மைன்மேன் மாடுங்களுக்கும் இவங்க வந்து லாடம் வந்து கட்டியிருக்காங்க. அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம் மேல்பட்டி குரு, அப்புறமா வந்து குட்டப்பள்ளி தூக்குதிரை, அப்புறமா ராஜாவுலி, அப்புறமா அர்னால்டு, இந்த மாதிரி சொல்ல போனால் இன்னும் லிஸ்ட் எடுத்தால் இன்னும் நிறைய மாட்டுக்கு வந்து இவங்க வந்து லாடம் கட்டியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி உங்களுக்கும் வந்து உங்கள் மாட்டுக்கு வந்து லாடம் அடிக்கணுன்னா நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், சரிங்களா? அவங்கள வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து கூப்பிட்டு லாடம் வந்து நீங்கள் கட்டிக்கலாம், சரிங்களா? இந்த வீடியோ வந்து முழுக்க வந்து எல்லோரும் வந்து தெரிஞ்சுக்கிட்டோன்றக்கோசரம் தான் இந்த வீடியோ நம்ம வந்து மேக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்து ப்ரமோஷனுக்கானது கிடையாது, சரிங்களா? இது வந்து நான் வந்து ப்ரமோஷனுக்காக எதுவும் செய்யலை. மெயினாக வந்து இந்த விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரியல, அதாவது அதனால தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணிக்கிறேன், சரிங்களா? உங்கள் மாட்டுக்கு வந்து கூப்பிட்டு நீங்கள் அடிங்க, அப்புறம் வந்து நீங்கள் வந்து ரிசல்ட் வந்து நீங்கள் பார்க்குறீங்க, பெஸ்ட்டான ரிசல்ட்டே எதிர்பார்க்கலாம், சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணா வந்து எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த குழி எடுத்து லானியெல்லாம் மடிச்சுன்னு இருக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து லாடம் கட்டுறவங்க வந்து யாரும் அந்த மாதிரி வந்து செய்கிறதில்ல. ஏதோ வந்தாங்க, லைட்டாக வெட்டினாங்க, லாடம் வச்சாங்க, போனாங்க, அந்த மாதிரி போயின்னுக்கிறாங்க. அது இல்லாமல் வந்து லாடம் மோட்டா அணி போடுறது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. அதெல்லாம் போட்டாலே மாடுக்கு வந்து இப்போ இந்த மாட்டுக்கு இப்போ தமிழ்நாடு போலீஸ்க்கு இந்த வந்து முன்னே வந்து மோட்டா அணி போட்டிருந்தது தான். அது ஒரு ரிசல்ட் வந்து போன வருஷம் நீங்களே பார்த்துருப்பீங்க. போன வருஷம் இல்லை, அதுக்கு முன்ன வருஷம், சரிங்களா? மாடு வந்து சுத்தமாக ஓடவே ஓடாது. அது இல்லாமல் கொலுசு வந்து டேமேஜ் ஆகிருந்துச்சு, அதை நாங்கள் தான் பார்த்துருக்கோம், சரிங்களா? அதோட நிலமை வந்து அவங்க கூப்பிட்டு நாங்கள் போயிருந்தோம். அங்கே போய் பார்த்த பின்னாடி அந்த கொலுசு வந்து எல்லாமே டேமேஜ் ஆகிருந்துச்சி. அப்புறம் வந்து நாங்கள் போய் பார்த்ததில் கொஞ்சமாக அதில் ஒரு 2 ஆணி கட்டி அந்த கொலுசுக்கு வந்து வளர வச்சு, அப்புறமா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அதை அப்புறமா வந்து காப்பாற்றி அந்த கொலுசு வந்து திரும்ப வளர வச்சு அதுக்கு லாடம் வந்து இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து போன வருஷம் அந்த ரிசல்ட்டு நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். போன இடத்துல எல்லாமே சமமாகவே போச்சு மாடு.
ரிசல்ட்டு நீங்களே பார்த்துருப்பீங்க. நான் சொல்லி நம்ம தெரியப்படுத்துறது தெரியாது. நீங்களே தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து மெயின் தான் மாட்டுக்கு வந்து மெயின் வந்து லாடம் தான். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு ஃபஸ்ட்டு லாடம் வந்து கட்டி விடுங்க. நீங்கள் வந்து நான் சொல்கிற டவுட் இருந்துச்சுன்னா, நீங்கள் மாடு வந்து நைட்டு படுத்துட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து டார்ச் போட்டு பின்னாடி கால் எல்லாமே செக் பண்ணுங்கள். லைட்டாக அந்த கோடு மாதிரி தெரியும் பாருங்கள். அதுதான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்க விஷயம் அது. உங்கள் மாட்டுக்கும் அந்த மாதிரி வந்து எதனா காலில் வந்து அந்த மாதிரி கோடு மாதிரி தெரிஞ்சுன்னா நீங்கள் வந்து உங்கள் மாட்டுக்கு வந்து லாடம் வந்து கன்ஃபார்ம் கட்ட வேண்டிய டைம்னு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு அந்த மாதிரி நைட்டுக்கு வந்து மாடு வந்து படுத்துட்டு இருக்கும்போது டார்ச் போட்டு பாருங்கள். அந்த மாதிரி கோடு மாதிரி தெரிஞ்சுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து லாடம் வந்து மெயினாக அந்த மாதிரி மாட்டுக்கு வந்து கட்டணும். நான் அந்த மாதிரி சொல்கிறது வந்து டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்களே இன்னும் அந்த கோடில் வச்சு சும்மா ஒரு லைட்டாக அடிக்காதீங்க. சும்மா ஒரு ஆணியோ இல்லை ஊசி எதனா அடித்து பாருங்கள். ரத்தம் வரலன்னா அப்புறம் வந்து நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் வந்து கேளுங்க. சரிங்களா? இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அதாவது இந்த ஜல்லிக்கட்டு மாடு அப்புறமா இந்த மெயினாக ப்ரைஸ் மாடு வச்சுருக்கிறவங்களுக்கு ரொம்ப வந்து இந்த விஷயம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாேருக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த விஷயம்லாம் எல்லாேருக்கும் தெரியும். சரிங்களா? இந்த தப்பு வந்து எல்லாருமே செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த விஷயம் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து லாஸ்ட்டாக வந்து கேட்டுக்கிறேன், மாட்டுக்கு வந்து தயவு செய்து லாடு இல்லாமல் யாரும் போடாதீங்க. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே முடிச்சாச்சு. இப்போல்லாம் ஆணி முடித்து இப்போ ஆணி மடிச்சுட்டு இருக்கிறாங்க. இன்னும் 2 கால் தான் இருக்குது. இப்போ இது முடிஞ்சுன்னா அவ்வளோதான், மாட்டுக்கு வந்து எழுப்பி விட்டுற வேண்டியது தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடு வந்து கொஞ்சம் வந்து ஆணி உள்ளே போனால் கூட மாடு வந்து தாங்காது. அந்த மாதிரி வந்து ஒரு மாடு இது. வலி வந்து தாங்காது இந்த மாடெல்லாம். நம்ம தமிழ்நாடு போலீஸ் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே முடிச்சு இன்னும் ஒரே ஒரு கால் தான் இருக்குது. ஸோ நான் ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். சரிங்களா? மெயினாக வந்து மாட்டுக்கு வந்து லாடு இல்லாமல் யாரும் போடாதீங்க. பிளான் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் மாட்டுக்கு வந்து ரெடி பண்ணிக்கோங்க. சரிங்களா? அந்த மாதிரி அந்த காலில் வந்து கோடு தெரிஞ்சால் உங்கள் மாட்டுக்கு வந்து இம்மிடியேட்டாக உங்கள் மாட்டுக்கு வந்து லாடம் கட்டணும்னு அர்த்தம். சரிங்களா? அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் நம்பர் வந்து கான்டாக்டில் கொடுக்குறேன். எங்களை கூப்பிடலன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் வேறு ஆள் உங்களுக்கு பிடிச்சாலும் கூட வந்து கூப்பிட்டு நீங்கள் வந்து லாடம் கட்டிக்கோங்க. சரிங்களா? நான் வந்து நீங்கள் நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க நான் ப்ரமோஷன் பண்ணியிருப்பேன் இந்த வீடியோன்ட்டு. அதாவது கிடையாது. சரிங்களா? உங்களுக்கு பிடிச்சா இவங்க நம்பர் வந்து நான் கான்டாக்ட் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். இவங்களை வந்து கான்டாக்ட் பண்ணி கூப்பிட்டு இவங்க வந்து சிறப்பான முறையில் உங்களுக்கு வந்து லாடம் வந்து கட்டி கொடுப்பாங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள் ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்னு பாருங்கள் காலுங்க. இந்த மாட்டுக்கு வந்து போலீஸ் மாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னே கட்டியிருந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மண்டு கூட தாங்காடிச்சு லாடம். இப்போ வந்து நாங்கள் வந்து கட்டு பின்னாடி வந்து 5 மண்டு பக்காவாக விட்டுட்டுருக்கிறாரு. லாடம் வந்து ஒன்று கூட டேமேஜ் ஆகாது. காலும் வந்து எந்த டேமேஜ் ஆகலை. அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மோட்டார் லாடம் வந்து போடுறது வந்து தவிர்த்துக்கோங்க. சரிங்களா? அந்த மாதிரி லாடம் வந்து போடவே போடாதீங்க. அது வந்து வண்டி மாட்டுக்கு கட்டுறது. இந்த மாதிரி இல்லை, ரன்னிங் மாட்டுக்கு வந்து மெலிசு லாடம் தான் போடணும். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வைக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.